ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான சிவ மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டிலேயே எளிமையான வழிபாட்டின் மூலம் அந்த பிரதோஷ காலத்தில் 4:30லிருந்து 6 மணிக்குள் மாலை உங்கள் வீட்டிலேயே இந்த சிவமந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்களது பெரிய கடன் பிரச்சனை, கடன் தொல்லை அனைத்துமே தீர்வை சிவபெருமான் அருளுவார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளன்று பிரதோஷமும் சேர்ந்து வரும் பொழுது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். அப்படி ஒரு எளிய வழிபாட்டையும் அந்த பிரதோஷ நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சிவ மந்திரத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாள் வருகின்றது. இந்த தை மாத பிரதோஷ நாளன்று நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். அங்கு நீங்கள் அந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரதோஷத்தன்று சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து இன்னல்களையும் போக்கும். அதே போல சிவபெருமானும் உங்களது வாழ்க்கையில் உள்ள துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிப்பாக போக்குவார். இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே நம்ம அந்த பிரதோஷ காலத்தில் அந்த 4:30 மாலை செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை வீட்டில் செய்யலாம். எளிமையாக நீங்கள் வில்வ இலை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வில்வ இலை திடீர்னு நம்மளுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு கிடைக்காது. நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வில்வ இலை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். பிரதோஷம்னாலே வில்வ இலை அர்ச்சனை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த இலையை மட்டும் வாங்கி கொடுக்க தவறாதீர்கள். வீட்டில் செய்கிறவங்க அந்த கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் அந்த மாலை நேரத்தில் ஒரு தீபத்தை உங்களது பூஜை அறையில் ஏற்றி நீங்கள் அந்த தீபத்தின் முன்பாக உட்கார்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதற்கு முன்பாக நம்ம காலையில் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம், அல்லது சைவமாக சாப்பிட்டு, நிச்சயம் அசைவம் சாப்பிடக்கூடாது. சைவமாக சாப்பிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் பூஜையை செய்யுங்கள். எளிமையாக நெய்வேத்தியம் 2 வாழைப்பழம் கூட வைக்கலாம், அல்லது கல்கண்டு வைக்கலாம். அதை வைத்துவிட்டு உங்கள் மனதில் அந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனையை மனதில் நினைத்து கொண்டு, அல்லது குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அதை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மிகவும் எளிமையாக உள்ள இந்த சிவ மந்திரம் நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனையை போக்கும். சிவாய நமவோம் நம சிவாய, சிவ 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 சிவாய நமவோம், ஹர 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 நமச்சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய சிவாய நம, ஓம் சிவாய சங்கரா. இதுதான் அந்த சிவ மந்திரம். இதை நீங்கள் இந்த பிரதோஷ நாளில் சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் வேண்டுகிறீர்களோ அந்த வரத்தை சிவபெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு உடனே அள்ளி தந்து விடுவார். அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் பிரார்த்தனை செய்து மனமுருகி சிவபெருமானிடம் அந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்கள். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், அல்லது ஒரு முறை சொன்னால் கூட போதும். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த பூஜையை நிறைவு செய்து விடுங்கள். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு தேன் அல்லது பாலில் அபிஷேகம் செய்துவிட்டு, அந்த வில்வ இலை இருந்துச்சுன்னா அதில் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னும் சிறப்பான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களது பெரிய கடன் பிரச்சனை, கடன் தொல்லை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ எளிய வழிபாட்டை செய்து அந்த சிவ மந்திரத்தையும் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் சிவபெருமானிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.